சங்கீதம் 55 16 18 வரைக்கும் வாசிக்கிறேன். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது ஜபத்துடனே ஆரம்பிக்கிறார் தாவீது அரசன். தேவனே, என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்தீராதேயும். அவருக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், அவருக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே தெரிவித்து அவருடைய உதவியை நாடி இங்கே அவர் ஜெபிக்கிறார். நிறைய நெருக்கங்களும் நிறைய பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கிறது. சத்துருக்கள் மூலம் உண்டாகிறதான இடைஞ்சல்கள் நிறைய அவருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டதான வேலைகளில் தனக்கு விடுதலை வேண்டி அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நெருக்கங்கள், நிறைய பிரச்சனைகள். உலக வாழ்க்கை என்று சொன்னாலே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ விரும்பினாலும் வாழ முடியாத ஒரு சூழலை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் நாம் எப்படி விடுதலை பெற்று எப்படி இதை சமாளித்து வெற்றி எடுத்து வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இதெல்லாம் சோர்ந்து போகிறார்கள். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, நான் தேவனுக்காக வாழும்போது எனக்கு ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது? எனக்கு ஏன் இந்த நெருக்கங்கள்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு லகுவான வாழ்க்கையாக இருப்பதில்லை. இது கொஞ்சம் கடினமான பாதைகள் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த பாதைகள் எப்படி வெற்றி எடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டி இருக்கிறது. எதற்காக பலப்பட வேண்டி இருக்கிறது? அந்த பலனை கொண்டு ஏதோ ஒன்றை அவர்கள் எதிர்க்க வேண்டி இருக்கிறது, சாதிக்க வேண்டி இருக்கிறது, போராட வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே தான் பலன் தேவைப்படுகிறது. ஒரு வேலையும் இல்லாவிட்டால் பலன் நமக்கு அவசியம் இல்லை. ஏதாகலும் செய்ய விரும்பும் போது, சாதிக்க விரும்பும் போது நமக்கு பலன் தேவைப்படுகிறது. இந்த பலன் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழவே முடியாது. எனவே தான் நம்மளான மனுஷன் போதும் ஒரு ஆற்றல் படைத்தவனாக, பலமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வசனம் போதிக்கிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.